கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் வேத வாக்கியங்களை தியானிக்க எடுத்துக்கொண்ட வசனமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த வசனத்தில் உள்ள ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்வோம், நற்கிரியைகள். நற்கிரியைகள் என்றால் என்ன? உங்களுக்கு நல்லதாக இருக்கிறது எனக்கு நல்லதாக தெரியாது, மற்றவர்களுக்கு நல்லதாக இருக்கிறது நமக்கு நல்லதாக தெரியாது. நமக்குள்ளேயே சில விஷயங்களை எது நல்லது எது கெட்டதுன்றது நம்ம ஆராய்வதற்கு மிகவும் நமக்குள்ளே ஒரு டைலமா, ஒரு தடுமாற்றம் இருக்கும். அப்படிங்கும்போது மனுஷருடைய நற்கிரியைகளை இங்கே தேவன் குறிப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் தன் மனதிலே என்ன காரியத்தை மனதில் வைத்து இந்த நற்கிரியைகளை சொல்கிறார், அதை நாம் ஆராய்வோமாக. இந்த கேள்வியை பெரிய பெரிய இறையியல் நிபுணர்கிட்ட கேட்டால் கூட அவர்கள் யாருக்கும் இது சரியாக பதில் சொல்ல தெரியாது. ஏனென்றால் இதில் உள்ள இந்த நற்கிரியைகள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அது வெளிப்பாட்டின் அடிப்படையிலே வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வெளிப்பாட்டை தந்தாலன்றி நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்விதமாய்? ஆவியில் எளிமை உள்ள விதமாய், துயரப்படுகிற விதமாய், சாந்த குணமுள்ள விதமாய், நீதியின் மேல் பசிதாகம் உள்ள விதமாய், இரக்கம் உள்ள விதமாய், இருதயத்தில் சுத்தம் உள்ள விதமாய், சமாதானம் பண்ணுகிற விதமாய், நீதி நிமித்தம் துன்பப்படுகிற விதமாய், அவன் நிமித்தம் பாடுகளும் பொய்யான மொழிகள் நம் மீது வருவது சந்தோஷப்பட்டு கழிகிற விதமாய் என்று இந்த இடத்துல 8 அல்லது 9 நற்கிரியை பற்றி தேவன் நமக்கு விளக்குகிறார். ஆம் அன்பானவர்களே, இந்த 8 நற்கிரியைகள் நமக்குள் இருக்கும் பொழுதுதான் நாம் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க முடியும். அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டுமென்றால் இந்த குணாதிசயங்கள், ஆவியில் எளிமை, துயரப்படுதல், சாந்த குணம், நீதியின் மேல் பசிதாகம், இரக்கமுடைமை, இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், நீதி நிமித்தம் துன்பப்படுதல், அவர் நாமத்து நிமித்தம் வரக்கூடிய தீமையான மொழிகள் நிமித்தம் நாம் சந்தோஷப்பட்டு கழிகூறுதல், இவைகளையே இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த நற்கிரியைகளை நாம் ஆழமாக தியானிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பரலோகத்தின் திறவுகோலை கொண்டு தேவன் நமக்கு தருவார். ஆகவே வரக்கூடிய நாட்களிலே அதை நாம் விளக்கமாக விரிவாக பார்ப்போம் அன்பானவர்களே. அந்த நற்கிரியைகள் என்ன, அது எதை பற்றி கூறுகிறது என்பதை நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த காரியத்தை நமக்கு கொடுத்தபடினால் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.